அனைவருக்கும் காலை வணக்கம். மார்ச் 8ஆம் தேதி உருது கவிஞர், இந்தி பாடலாசிரியர் சாகிர் லுதியான்வி. பிரபல உருது கவிஞர், இந்தி திரைப்பட பாடலாசிரியர் சாகிர் லுதியான்வி. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் 1921ஆம் ஆண்டு பிறந்தவர். இயற்பெயர் அப்துல் ஹயி சாகிர். இவருடைய முழு பெயர். ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்பா பிரிந்ததால் சிறுவயதில் இருந்தே அம்மாவிடம் வளர்ந்தார். இவரது இளமை பருவம் ஏழ்மையிலும் போராட்டத்திலும் கழிந்தது. கல்லூரியில் படிக்கும்போது இவர் எழுதிய ஈரடி கவிதைகளால் பிரபலமானார். கல்லூரி படிப்பை முடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. வாழ்க்கையை ஓட்ட பல்வேறு வகையான வேலைகளை செய்தார். 1943இல் லாகூர் சென்றார். அதே ஆண்டில் தல்கியா என்ற தனது முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டார். அதன் பிறகு இவரது புகழ் பரவியது. 1945இல் உருது பத்திரிகைகளின் ஆசிரியராக பணியாற்றினார். கம்யூனிச சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவர். பத்திரிகையில் எழுச்சி கட்டுரைகள் எழுதினார். 1949இல் பாகிஸ்தான் அரசு கைது வாரண்ட் பிறப்பித்ததால் லாகூரில் இருந்து தப்பி டெல்லிக்கு வந்தார். சிறிது காலத்துக்கு பிறகு மும்பையில் பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றினார். இந்தி படங்களில் பாடல் எழுதத் தொடங்கினார். முதலாக இவரது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசாதி கி ராக்ஃபர் 1949 மற்றும் எஸ்டி பர்மன் இசையில் வந்த நவ்ஜவான் 1951 படத்தில் வரும் தண்டி ஹவாயே லஹரா ஹே ஆயே. எப்படா எனக்கு பிடிக்கும். ஹிந்தி படிக்கிறது ரொம்ப சிரமம்தான், பட்டு படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஆவோனா வாங்கோன்னு அர்த்தம். முதலாக இவரது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசாதி கி ராக்ஃபர் 1949 1949. எஸ்டி பர்மன் இசையில் வந்த நவ்ஜவான் 1951 படத்தில் வரும் தண்டி ஹவாயே லஹரா ஹே ஆயே பாடல் மூலம் மிகவும் பிரபலமானார். தொடர்ந்து பல்வேறு படங்களுக்கு காலத்தால் அழியாத உயிரோட்டமான பல பாடல்களை எழுதினார். இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் விரும்பும் பாடலாசிரியராக திகழ்ந்தார். இறைவன், அழகு, மதுவை புகழ்ந்து எழுதுவதில்லை. இறைவன் மற்றும் அழகு மற்றும் மதுவை புகழ்ந்து இவர் எழுதுவதில்லை என்பதை கொள்கையாகவே வைத்திருந்தார். தனித்துவம் வாய்ந்த இவரது பாடல் வரிகள்